Welcome to vidyamo.com. நான் சரவணன் KPRS. லாஸ்ட் வீடியோவில் வந்து megatypers.comல எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா megatypersல நீங்கள் எப்படி டைப் பண்ணணும், அதாவது வர கேப்சாஸை நீங்கள் எப்படி டைப் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நீங்கள் இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு இன்னொரு வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேபிட்டல் லெட்டர்லையும் ஒரு வார்த்தை ஸ்மால் லெட்டர்லையும் வரும். அந்த மாதிரி வரும்போது கேபிட்டல் லெட்டரில் வர வார்த்தையை கேபிட்டல் லெட்டர்லையும் ஸ்மால் லெட்டரில் வர வார்த்தையை ஸ்மால் லெட்டர்லையும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். ஒரு சில டைமில் ரெண்டு வார்த்தைகள் வரும், அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கவே முடியாது, ஒரு வார்த்தையை மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த வார்த்தையை படிக்க முடியுதோ, இங்கே ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் படிக்க முடியாது. ஸோ ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக படிக்கவே முடியாத மாதிரி ஒரு வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் டோன்ட் நோ அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் நீங்கள் டைப் பண்ணும்போதும் மேலே செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். இப்போ இங்கே வந்து பாருங்கள் 6 செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவரேஜாக 15 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த வார்த்தை டைப் பண்ணி முடிச்சிருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேறு வேலை இருக்குது போகலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் பாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் ரேட். இந்த பே அவுட் ரேட்டை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் megatypersக்குள்ளே லாகின் பண்ணும்போதும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒன்று காமிக்கும், அதுதான் கரண்ட் சர்வர் டைம். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே காமிக்குது பார்த்தீங்கன்னா 0.26 0.89 0.85 அப்படி இதெல்லாம் வந்து டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சப்போஸ் நீங்கள் இந்த டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த 14 to 15 அப்படிங்கிற இந்த டைமில் நீங்கள் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 கேப்சாஸ்க்கு $0.89 கிடைக்கும், விச் இஸ் அரவுண்ட் ஒரு 60 rupees வரும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் megatypers.comக்குள்ளே லாகின் பண்ணும்போது கரண்ட் சர்வர் டைம் 16-17 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பே அவுட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.85. அப்போ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு 21-22 அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பே அவுட் ரேட் வந்து 0.25 தான். அப்போ நீங்கள் 1000 கேப்சாஸ் அந்த டைமில் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா $0.25 தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சர்வர் டைமில் எந்த சர்வர் டைமில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கிற டைமில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா megatypers.comக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டார்ட் ஒர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.